சேஃப்டி. சிறிய கடல் கன்னி கடலுடைய ஆழ்பகுதியில அழகான மென்மையான கூந்தலுடைய ஒரு கடல் கன்னி வாழ்ந்துட்டு வந்தா. அவளுடைய குரல் ரொம்பவும் இனிமையா இருக்கும். அவளுக்கு அப்பாவும் 2 அக்காக்களும் இருந்தாங்க. அவளுக்கு அவங்க அக்காக்கள் பேசுற வெளி உலக விஷயங்கள் மேல ரொம்ப ஆர்வம். கப்பல்களை பத்தியும் காடுகளை பத்தியும் சூரியனை பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னு அவ ரொம்ப ஆசைப்பட்டா. ஆனா அவங்க அப்பா அவளை அனுமதிக்கல. ஒரு நாள் ஏரியலுக்கு கடலுடைய மேல் பகுதியில நீந்தறதுக்கு தேவையான வயசு வந்துருச்சு. அவ கடலுடைய மேல் பகுதியில நீந்தி போய் பார்த்தா. அங்க நிறைய மனிதர்கள் கால்களோடு நிற்பதையும் இளவரசர் ஒருவர் கப்பல்ல நின்று கடலுடைய அழக ரசிச்சுட்டு இருப்பதையும் அவ கவனிச்சா. திடீர்னு பலமா வீசின காத்துனால இளவரசர் தடுமாறி கடலுக்குள்ள விழுந்துட்டாரு. ஏரியல் உடனே போய் அவரை காப்பாத்தி தரையினுடைய மேற்பரப்புல விட்டுட்டு யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி கடலுக்குள்ள வந்துட்டா. ஏரியலுக்கும் இப்ப கால்களோட நடக்கணுங்கிற ஆசை வந்துடுச்சு. உடனே அவ ஒரு சூனியக்காரி கிட்ட போய் உதவி கேட்டா. சூனியக்காரியும் உதவி செய்யறன்னு ஒத்துக்கிட்டா. ஆனா ஒரு நிபந்தனை போட்டா. உனக்கு கால்கள் வேணும்னா நீ உன்னுடைய குரல்களை இழக்கணும்னு சொன்னா. ஏரியலும் வேற வழி இல்லாம குரல்களை இழக்க சம்மதிச்சா. சூனியக்காரியும் தன்னுடைய மந்திரத்தை ஏரியல் மேல போட்டு தரைக்கு போக சொன்னா. தரைக்கு போனதும் ஏரியலுக்கு கால்கள் இருந்ததை பார்த்து ஏரியல் சந்தோஷப்பட்டா. அங்க ஏரியல் காப்பாத்தின இளவரசரும் இருந்தாரு. 2 பேரும் நல்ல நண்பர்கள் ஆனாங்க. ஒரு நாள் அவ ஆசைப்பட்ட மாதிரியே கப்பல்ல போய் கடலுடைய அழக ரசிச்சுட்டு இருந்தா. அவ ரொம்ப சந்தோஷமா இருந்ததுனால அவளையே அறியாம அவ பாடவும் ஆரம்பிச்சா. இத பார்த்த அவளோட அப்பா அக்காக்கள் மட்டும் இல்லாம சூனியக்காரியும் சந்தோஷப்பட்டா. அவ கடலையும் நிலத்தையும் இணைக்கிற மாதிரி ஒரு பாலத்தையும் கட்டினா. அதுக்கப்புறம் அவ கடலுக்குள்ள போகும்போது கடல் கன்னியாகவும் நிலத்துல வாழும்போது கால்களுடனும் சந்தோஷமா இருந்தா.